இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தானுடன் போரை தொடர்வதில் பிடிவாதமாக இருந்த மோடி 250% வரி விதிப்பதாக மிரட்டி மோதலை நிறுத்தியதாக ட்ரம்ப் தகவல். நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகிறது பாஜக. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி கடும் தாக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தோல்வி உறுதி என்பதால் மக்களின் வாக்குரிமையை பறிக்க சதி. அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆந்திராவில் மோந்தா புயலால் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் சேதம். 7 மாவட்டங்களில் 2 லட்சம் பேர் நிவாரண முகாம்களில் அடைக்கலம். வணக்கம். பிரதமர் திரு மோடி போரை தொடர்வதில் பிடிவாதமாக இருந்ததாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 250% வரி விதிப்பதாக கூறியே இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா அறிவித்தது. அதே நேரத்தில் இந்தியாவின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது. பெரும் பதற்றம் நிலவிய சூழலில் இரு நாடுகள் இடையிலான போர் உடனடியாக நிறுத்தப்படுவதாக மே 10ஆம் தேதி ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் திடீரென அறிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக 50க்கும் மேற்பட்ட முறை கூறியுள்ள அவர் தற்போது தென்கொரியாவின் கியோன்ஜூ நகரில் நடைபெற்று வரும் ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டிலும் அது குறித்து மீண்டும் பேசியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலில் மொத்தம் 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் திரு மோடி அழகான பலம் வாய்ந்த தலைவர் என்றும் நரகத்தை போல கடினமானவர் என்றும் பாராட்டினார். போரை தொடரப்போவதாக திரு மோடி பிடிவாதமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். 250% வரி விதிக்கப் போவதாக கூறிய பின்னரே இரு நாடுகளும் தமது முடிவை ஏற்றதாக ட்ரம்ப் கூறினார். திரு மோடி மீது தாம் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் அவரை நேசிப்பதாகவும் கூறிய ட்ரம்ப் இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அது நிச்சயம் நிறைவேறும் என்றும் தெரிவித்தார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பேசிய போதும் இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு போர்களை நிறுத்திய தம்மை போல முந்தைய அதிபர் ஜோ பைடன் செயல்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று தமது அரசியல் எதிரியையும் ட்ரம்ப் விமர்சித்தார். இதனிடையே ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் வரி விதிப்புகளை கண்டித்து தென்கொரியாவில் ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக இயக்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஐக்கிய ஜனதா தள தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணியும் ஆர்ஜேடி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் தலைமையில் மகா கூட்டணியும் தேர்தலை சந்திக்கின்றன. முசாஃபர்பூரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சியில் கல்வியும் மருத்துவமும் சீரழிந்து விட்டதாகவும் கடந்த 20 ஆண்டுகளில் மாநிலம் பின்னோக்கி சென்று விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சமூக நீதியை விரும்பாத கட்சிதான் பாஜக என்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் அரசியலமைப்பு சட்டம் மீது மோடி அரசு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். திரு நிதிஷ்குமாரை முன்வைத்து பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தாலும் உண்மையான அதிகாரம் பாஜகவிடம்தான் உள்ளது என்றும் அக்கட்சியினர் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அவரை இயக்கி வருவதாகவும் திரு ராகுல் குறிப்பிட்டார். வாக்காளர்களை ஏமாற்ற சகல விதத்திலும் திரு மோடியும் பாஜகவினரும் முயற்சி மேற்கொள்வார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். मोदी जी आइए, स्टेज पे आइए, भाषण मत दीजिए, डांस कर दीजिए, हम आपको वोट देंगे, देखना कर देंगे. वो आपकी वोट चोरी में लगे हुए हैं क्योंकि वो चाहते हैं कि भैया ये भी बीमारी खत्म कर दो, इलेक्शन वाली बीमारी. मैं आपको बता रहा हूं, महाराष्ट्र में इन्होंने चुनाव चोरी किया है, हरियाणा में इन्होंने चुनाव चोरी किया है और ये बिहार में पूरी कोशिश करेंगे. मैं बता रहा हूं आपको, पूरी कोशिश करेंगे कि बिहार में बिहार की आवाज की सरकार ना बने. தொடர்ந்து பேசிய திரு தேஜஸ்வி யாதவ் திரு நிதிஷ்குமாரின் 20 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்பும் மத்தியில் திரு மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகும் பீகார் ஏழ்மையான மாநிலமாகவே உள்ளது என்று குற்றம் சாட்டினார். பீகாரில் வேலைவாய்ப்பின்மை, அதிக அளவில் மக்கள் இடம்பெயர்வு போன்ற பிரச்சனைகள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் தாங்கள் ஆட்சிக்கு வந்த 20 நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்க உடனடியாக சட்டம் இயற்றப்படும் என்றும் கூறினார்.
தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தோல்வி உறுதி என்பதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் மக்களின் வாக்குரிமைகளை பறிக்கும் சதி நடப்பதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டத்திற்கு இன்று சென்ற அவருக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஆலங்குளத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து முதல் மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவி பிரேமாவிற்கு தமது உத்தரவின் பேரில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீட்டை திரு ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தம்முடைய தந்தைக்காக ஒழுகாத வீடு கேட்ட மாணவி பிரேமாவிடம் செல்போனில் அவர் பேசினார். அங்கிருந்து புறப்பட்ட திரு ஸ்டாலினை கழுநீர் குளம் பகுதியில் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி வரவேற்றனர். அப்போது வாகனத்தில் இருந்து இறங்கிய அவர் மாணவி ஒருவரிடம் கம்பை வாங்கி சிலம்பம் சுற்றினார். பின்னர் அனந்தபுரம் மைதானத்தில் நடந்த விழாவில் பங்கேற்ற திரு ஸ்டாலின் 2,44,000 பயனாளிகளுக்கு 587 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 141 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த அவர் 291 கோடி ரூபாய் மதிப்பிலான 83 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய திரு ஸ்டாலின், குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர் என்றார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இதுவரை 1,00,000 குடும்பங்களுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசில் நெல் உற்பத்தியும் கொள்முதலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஸ்டாலின், இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 37,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய பாஜக அரசு வழங்கவில்லை என்ற திரு ஸ்டாலின், எத்தனை தொல்லை கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று கூறினார். பீகாரை போல தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆரை பயன்படுத்தி வாக்குரிமையை பறிக்க சதி நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். வருகிற நவம்பர் 2ஆம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன், அழைப்பு விடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு எதிர்க்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தில் கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் தமிழ்நாட்டுடன் கைகோர்த்துள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். குருக்கல்பட்டி சிப்காட் பகுதிக்கு 52 கோடி ரூபாய் செலவில் புதிய குடிநீர் திட்டம், அரசு அலுவலர்களுக்கு 15 கோடி ரூபாயில் குடியிருப்புகள், 12 கோடி ரூபாயில் கண்மாய்கள் சீரமைப்பு உள்பட தென்காசி மாவட்டத்துக்கான 10 புதிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். ஆந்திராவில் மோந்தா புயல் பாதிப்பால் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே அந்தர்வேதிபாளையம் எனும் இடத்தில் நேற்றிரவு 1:30 மணியளவில் முழுமையாக கரையை கடந்தது. அப்போது ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதுடன் பலத்த இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. காக்கிநாடா, மசூலிப்பட்டினம், பிரகாசம், விசாகப்பட்டினம், நெல்லூர், ஸ்ரீகாக்குளம் மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை கொட்டியது. மசூலிப்பட்டினம், கிருஷ்ணா உள்ளிட்ட பகுதிகளில் மின்கம்பங்களும் மிகப்பெரிய மரங்களும் சாய்ந்தன. கோனசீமா மாவட்டத்தில் மகனப்பள்ளம் கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்த மரம் பெயர்ந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். நந்தியாலா மாவட்டம் ஸ்ரீசைலத்தில் தொடர் மழையால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஸ்ரீசைலம் அணைக்கு செல்லும் சாலையில் மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. லிங்கலகட்டு பகுதியில் மீனவர்களின் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததுடன் பல வீடுகள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சந்திரவாகு பாலத்திற்கு மேலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஆந்திராவில் புயலின் தாண்டவத்தால் 4,34,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. புயலால் பாதிக்கப்பட்டுள்ள 3,700 கிராமங்களில் மீட்பு பணிக்காக பேரிடர் மீட்புக் குழுவினர் 5,000க்கும் மேற்பட்டோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். கோனசீமா மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். காக்கிநாடா, கிருஷ்ணா, எலுரு, கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி, அம்பேத்கர் கோனசீமா, அல்லூரி, சீதாராமராஜு ஆகிய 7 மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்ததை தொடர்ந்து தெலங்கானாவின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. நல்கொண்டா மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பள்ளி குழந்தைகளை காவல்துறையினர் மீட்டனர். ஒடிசாவில் மல்கன்கிரி, கோராபுட், ராயகடா, கஜபதி, கஞ்சம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனிடையே ஆந்திராவில் அதிதீவிர புயலாக கரையை கடந்த மோந்தா பின் புயலாக மாறி தெலங்கானாவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயலின் தாக்கத்தால் மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. மகாராஷ்டிராவில் விவசாயிகளின் மறியல் போராட்டத்தால் நாக்பூர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், பயிர் காப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டும், விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். பிரஹார் ஜனசக்தி கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான திரு பச்சுகாடு தலைமையில் அமராவதி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் கோரிக்கை பேரணி தொடங்கியது. டிராக்டர்கள், மாட்டு வண்டிகளுடன் பேரணியாக வந்த விவசாயிகள் 3வது நாளான இன்று நாக்பூர் எல்லையை அடைந்தனர். பின்னர் சாலைகளின் குறுக்கே வாகனங்களை நிறுத்தி ஆங்காங்கே விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நாக்பூர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியது. ஆளும் பாஜக தலைமையிலான அரசு தங்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். விவசாயிகளின் மறியல் காரணமாக நாக்பூருக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இனி வருவது செய்தி துளிகள். இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பயணம் செய்தார். ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்துக்கு வந்த அவர் அங்கு ஆயத்தமாக இருந்த ரஃபேல் போர் விமானத்தில் ஏறியவுடன் விமானம் விண்ணில் சீறி பாய்ந்தது. ரஃபேல் விமானத்தில் பறந்து சென்ற முதல் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆவார். இந்த விமானம் பறக்கும் வேகம் மணிக்கு 2222 கிலோமீட்டர். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு அசாம் மாநிலத்தின் தேஸ்பூர் விமானப்படை தளத்திலிருந்து மணிக்கு 2120 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் அவர் பயணம் செய்தார். விமானப்படை தளத்தில் விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். மத்திய அரசின் PM-ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடைமுறைகளை கேரள அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ள பள்ளிகளின் பட்டியலை இறுதி செய்வதை நிறுத்தி வைக்குமாறு கல்வித்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். PM-ஸ்ரீ திட்டத்துக்கான சில நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்பதால் தளர்த்த கோரி மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுத உள்ளது. ஆளும் இடது ஜனநாயக முன்னணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து PM-ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதிலிருந்து கேரள அரசு பின்வாங்கியுள்ளது. விவசாயத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு தமிழக அரசு சிறந்த தொழில்நுட்ப திட்டங்களை உருவாக்கி வழிகாட்ட வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பொறியியல் படித்தவர்கள், முதுகலை பட்டதாரிகள் மற்றும் வெளிநாடுகளில் பணி செய்துவிட்டு தாயகம் திரும்பிய இளைஞர்களும் விவசாய பணியில் ஆர்வம் காட்டி பூர்வீக நிலங்களிலும் விலைக்கு வாங்கியும் குத்தகை எடுத்தும் விவசாயம் செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இளைஞர்களுக்கு அரசு துறைகள் வழிகாட்டினால் மிகப்பெரிய சாதனை படைப்பதுடன் வருங்காலத்தில் பல இளைஞர்களை விவசாய தொழிலுக்கு கொண்டுவர முன்னோடிகளாக இருப்பார்கள் என்றும் திரு ராமதாஸ் கூறியுள்ளார். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு எதிராக சசிகலா ஆதரவாளர்களால் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜையில் கலந்து கொள்ள மதுரை வரும் திருமதி சசிகலாவை வரவேற்று இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. 2026இல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட அதிமுகவில் காட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், திக்கின்றி தவிக்கும் அதிமுக தொண்டர்களின் ஒளி விளக்கே என்பன உள்ளிட்ட வாசகங்கள் சுவரொட்டிகளில் இடம்பெற்றுள்ளன. திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் கீழே கிடந்த 6.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 52 கிராம் தங்கச் சங்கிலி மற்றும் தங்க துண்டுகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தொழிலாளிகளுக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர்.
சாத்தான்குளத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் குமார், ரஞ்சித் குமார் ஆகிய இருவரும் நேற்று மாலை சாலையோரம் தங்க துண்டுகள் மற்றும் சங்கிலியுடன் கிடந்த மணிப்பர்ஸை கண்டெடுத்தனர். அதை குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைத்தனர். தொழிலாளர்களின் நேர்மையை பாராட்டி சால்வை அணிவித்த காவல்துறையினர் தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை தவறவிட்டது யார் என்று சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கேரளாவைச் சேர்ந்தவரின் பூ ஏற்றுமதி நிறுவனத்தில் அம்மாநில வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். முகமது அலி என்ற அவர் நிலக்கோட்டையில் பூக்களை வாங்கி சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். கேரளாவில் கோழிக்கோடு மற்றும் மலப்புரத்தில் முகமது அலிக்கு சொந்தமான நிறுவனங்களில் ஏற்கனவே வருமான வரி சோதனை நடைபெற்றது. இதையடுத்து இன்று நிலக்கோட்டையில் அவருக்கு சொந்தமான ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் கிடங்குகளில் சோதனை நடைபெற்றது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் வரும் 2ஆம் தேதி கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. அன்றைய தினம் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து LV-M3 M5 ராக்கெட் மூலம் தொலைத்தொடர்புக்கான CM-S3 செயற்கைக்கோள் ஏவப்பட உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கம்பிவேலியில் சிக்கிய சிறுத்தை புலியை மீட்ட வனத்துறையினர் அதை காட்டுப்பகுதியில் விட்டனர். கொழுமம் பகுதியில் வேலியில் சிறுத்தை புலி சிக்கியிருப்பதை பார்த்து விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தை புலியை பிடித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பகரை அருவியின் நீர்வரத்து குறைந்ததால் 18 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மழை குறைந்ததால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 640 கன அடியாக சரிந்துள்ளது. நேற்று காலை வினாடிக்கு 1800 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை தொட்டுள்ள நிலையில் வினாடிக்கு 750 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மழை நின்றதை அடுத்து புழல் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்ததால் அதிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. 21 அடி உயரம் கொண்ட அந்த ஏரியின் நீர்மட்டம் 18 அடியை நெருங்கியதால் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது சென்னையின் குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 184 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 369 புள்ளிகள் உயர்ந்து 84,997 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 118 புள்ளிகள் அதிகரித்து 26,054 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 90,600 ரூபாயாகவும் 1 கிராம் 11,325 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 166 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி போரை தொடர்வதில் பிடிவாதமாக இருந்ததாக கூறியுள்ள ட்ரம்ப் 250% வரி விதிப்பதாக மிரட்டியே இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக இயக்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தோல்வி உறுதி என்பதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் மக்களின் வாக்குரிமையை பறிக்க சதி நடப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.